மற்றும் மருத்துவமனையின் இந்த முதலாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ராஜவேலன் அவர்களே, டீன் டாக்டர் ரமணன் அவர்களே, கார்னே அவர்களே, வைஸ் பிரின்சிபல் டாக்டர் வெற்றிக்கொடி அவர்களே மற்றும் நமது நர்சிங் கல்லூரியை சார்ந்த பிரின்சிபல் அனுசு அவர்களே, பாலிடெக்னிக்கலுடைய பிரின்சிபல் காந்தின் அவர்களே, அவருடைய கல்லூரியின் தட்சிணாமூர்த்தி அவர்களே மற்றும் அனைத்து துறையை சார்ந்த பேராசிரியர்களே, மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மளுடைய கல்வி அறக்கட்டளையானது துவங்கி இந்த 15-16 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ஸ்டிடியூஷன் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த 7ல ஆல்மோஸ்ட் அந்த 7 இன்ஸ்டிடியூஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெப்புடேஷனோட மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆதரவோடையும் மிகச்சிறந்த ஒரு குவாலிட்டியோடவும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம எல்லா இன்ஸ்டிடியூஷனும் பார்த்தீங்கன்னா, அது நர்சிங் காலேஜ் இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் சரி, எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க், யூனிவர்சிட்டி ரேங்க்னு சொல்லக்கூடிய அந்த கோல்டு மெடல் சொல்லக்கூடிய எந்த ஈவன் அந்த பிஎட் கிடைக்கிறதும் சரி, அந்த எங்கே நம்ம இருக்கிறோமோ அங்கே அந்த யூனிவர்சிட்டி ரேங்க்ன்றத ஒன்று. அதே மாதிரி ஹையஸ்ட் ரிசல்ட்டு அங்கே அந்த இடத்துல இருக்காது. 30 காலேஜ் இருந்தாலும் சரி, 20 காலேஜ் இருந்தாலும் சரி, 10 காலேஜ் அந்த காம்படிஷன்ல இருந்தாலும் சரி, இருக்கிற காலேஜஸ்ல மிகப்பெரிய ஹையஸ்டான ரிசல்ட். அதோட முக்கியமாக ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் டிசிப்ளின். இங்கே படிக்கிற பசங்க சரி நல்ல ஒரு படிப்பு மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டி ரேங்க் மட்டும் இல்லாமல் மிக சிறந்த ஒரு ஒழுக்கத்தோட படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு நல்லா படிக்கக்கூடிய, நல்ல ஒரு டாக்டர் ஆகக்கூடிய, நல்ல என்ஜினியர் ஆகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலையை உருவாக்கி மிக சிறந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா இது திகழ்ந்த ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமம் திகழ்ந்துட்டு இருக்குது. இந்த கல்வி அறக்கட்டளையில், கல்வி குழுமத்தில் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்ததற்கு எங்கள் மீது மிக அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வைத்து சேர்ந்த உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் உங்களுடைய கல்வி குழுமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் இது 9th பேட்ச். 9th பேட்ச்ன்றது பெரும்பாலானவங்களுக்கு ரொம்ப ஒரு ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் உங்களுக்கும் கூட அது இருக்கலாம். இந்த 9th பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுல எல்லா பேட்சுக்கும் கூட இது ஒரு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன டிஃபரன்ஸ்ன்றது நான் பேசி முடிக்கல, கடைசியா நான் சொல்றேன். ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. அதுவும் அது என்னன்றது சொல்ல முடியும். இங்க நம்மளுடைய அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நான் எங்க ஊர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய காலேஜஸ், நிறைய பேரண்ட்ஸ் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காலேஜஸ் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் மிக சிறந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே நேரத்தில் பேஷண்ட் எவ்வளவுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இருந்துட்டு இருக்கும், அந்த பேஷண்ட் தான் நம்ம லேப்ல படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எம்பிபிஎஸ் இதில் படிக்கிறதுக்கான முக்கியமா பேஷண்ட்ஸ் ஓபிடி இருந்தாலும் சரி, ஐபி இருந்தாலும் சரி, இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் வெவ்வேறு கேசஸ் நாட்டில் இருக்கிற என்னென்னலாம் நோய் இருக்கோ அவ்வளவையும் நம்ம நேரடியாக பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறதை தெரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக இங்கே தமிழ்நாடு பாண்டிச்சேரி எடுத்துட்டீங்கனாலும் சரி, இல்லை எனி ப்ரைவேட் காலேஜ் எடுத்துனாலும் சரி, அதிகபட்ச ஐபியும் ஓபி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி இதுதான் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்கோர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர், நான் ப்ரைவேட் இதில் சொல்கிறேன், மேபி கவர்மெண்ட்ல நிறைய இன்னும் கூட இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் அங்கே உள்ள ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி. அப்கோர்ஸ் இங்கேயும் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். சர்டன் எக்ஸன்ஸ் ஆப்ரேஷன் இருந்தாலும் சரி, அட்மிஷன் இருந்தாலும் சரி, ஃபுட் இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். பிகாஸ் என்னன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அட்மிஷன் ஆகும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பிரைமரி தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நிறைய மெட்டீரியல், ஃபேஸ் மெட்டீரியல் கிடைக்கணும். அதை பார்த்துட்டு நீங்க நல்லா படிச்சுட்டு ஒரு மிக சிறந்த டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய இந்த கல்லூரியுடைய நோக்கம். அந்த நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும்ன்றது நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலேஜை தேர்ந்தெடுத்ததுல ப்ரைடா நான் நல்ல ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும்னு உங்களுடைய லைஃப் லாங் நினைக்கிற அளவுக்கான உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கும் சரி, அந்த ஒரு வாய்ப்பையும் நம்ம உருவாக்கி தருவோம். அதே மாதிரி இந்த கல்லூரியில படிச்சீங்க, உங்களால எங்களுக்கு பெருமை வரணுன்றத
பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து மிகப்பெரிய பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, அப்கோர்ஸ் இந்த ஸ்டார்டட் எல்கேஜி யூகேஜி எடுத்தோம்னா ஒரு 14 இயர்ஸ் வந்து அவங்க ஸ்கூலிங்ல இருந்து இருப்பாங்க, +2 வரைக்கும். அந்த ஒவ்வொரு வருஷமும் சரி வெவ்வேறு ப்ரெஷர்ஸ் இருக்கும். அது ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் சரி, அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் இருக்கும், அதில் 1 மார்க் கம்மியான மாதிரி இருக்கும், நிறைய இதாக இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் 10th +2 9th வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கும் டென்ஷன் ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டென்ஷன் இருக்கிறதோ இல்லையோ, பேரண்ட்ஸுக்கு பயங்கரமாக டென்ஷன் வரும் எல்லாருக்கும். அவருக்கு 9th இவர் தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி, இல்லை 10th எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். +2 வந்து தான் சொல்லவே தேவையில்ல. 9th கட் பண்ண டிவியையும் ரேடியோவையும் +2 வர்ற வரைக்கும் வந்து எதுவுமே பண்ணாம ஃபுல்லா டோட்டலா வந்து கட் பண்ணி வச்சுட்டு, எங்கேயாவது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு வரணும்னா கூட ஐயோ 5 நிமிஷம் போனா வேஸ்ட் ஆயிடும், படிப்பு என்ன வருது என்ன மார்க் என்ன ஆகுதுன்ற பிகாஸ் ஆஃப் த கம்யூனிட்டிவ் வேர்ல்டுல வந்து ரொம்ப ஒரு கேரோட அந்த 4 வருஷம் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷரோடவும் கேரோடவும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த எப்பயுமே ப்ரெஷர் என்ன ஆகும்னா காலேஜுக்கு வரக்குள்ள அது அப்படியே வந்து ரிலாக்ஸா இருக்கும் எல்லாமே. நம்ம என்னன்னா இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எம்பிபிஎஸ்க்கு வந்து டாக்டர் ஆயிட்டா மாதிரி ஒரு முடிவு பண்ணுவார். பக்கத்துல பிரின்சிபல் போயிட்டு ஹலோ டாக்டர் இல்லை ஹலோன்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசக்கூடிய வந்து ஒரு மென்டாலிட்டி வந்து வந்துடும். ஆனா அப்படி வந்து அப்படி அதே சமயத்துல நமக்கு வந்து வெளியில சொல்லி தர்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிவிலையோ இல்ல வந்து சினிமாவிலயோ பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து படிக்கிறத மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. நீங்க என்ன வந்து +2ல 10th என்ன மாதிரி படிச்சீங்களோ அதே மாதிரி 4 மடங்கு கூட சின்சியரா படிச்சாதான் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்துட்டு நல்லபடியா பாஸ் பண்ணிட்டு ஒரு மிக சிறந்த மருத்துவராக போக முடியுன்றதுதான் வந்து இதுல வந்து முக்கியமான நீங்க தெரிஞ்சிக்கக்கூடிய உண்மை. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா 2 எக்ஸாம்பிள் நான் 2 உதாரணத்தை நான் காமிக்க முடியும். இப்ப எல்லாருடைய மெடிக்கல் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மெடிக்கல் படிக்கிறோடைய எல்லாருடைய கனவு எந்த காலேஜா இருக்கும்னா எம்என்சியா இருக்கும். ஆனா அந்த எம்என்சில சேர்றவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த 150 பேரும் 140% நினைக்கிறேன் 250 பேரும் பாத்தீங்கன்னா எல்லாமே 200 மார்க் எடுத்தவங்களா இருப்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மேபி 1 மார்க் யாராவது குறைஞ்சவங்களா இருப்பாங்க. இதுல எதுவும் இல்லை. அந்த 200 அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 8 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டுல இருக்க டாப் 200 பேர் அங்க போய் ஜாயின் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ் பர்சன்டேஜ் மேபி 80% இல்ல 85%. நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப எம்பிபிஎஸ் என்ன எப்படி வந்து எஃபர்ட் பண்றது? +2ல போட்ட எஃபர்ட் மட்டும் வந்து உங்களுடைய தலைவிதியோ இல்ல வந்து டாக்டர் எதுவும் நிர்ணயிக்காது. இங்க வந்துட்டு என்ன மாதிரி நீங்க படிக்க போறீங்கன்றதை பொறுத்துதான் வந்து உங்களுடைய எதிர்காலமும் சரி உங்களுடைய படிப்பும் வந்து இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ண பாத்தீங்கன்னா என்னோட பையன் கூட படிச்ச ஒருத்தர் வந்து 10th வந்து இது ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஆனாலும் கூட இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி போகல. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண கூட பார்த்தீங்கன்னா அவனை பற்றி நீங்கள் கேட்காதீங்க, அவன் ரொம்ப வந்து ஏகப்பட்ட அரியர் வச்சுட்டு இதாகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ படிக்கிறதோ நல்ல மார்க் எடுக்கிறதோ காலேஜில் வந்து சேர்றதோ வந்து முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த 4.5 வருஷத்துல இந்த 5.5 வருஷத்துல வந்து நீங்கள் எப்படி படிக்க போறீங்க, என்ன மாதிரி படிக்க போறீங்கன்றது தான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ உங்க அப்பா அம்மாக்கள் வந்து ரொம்ப உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களுக்காக ராத்திரி தூக்கம் போய் பகல் தூக்கம் போயிட்டு அவர் ஆபீஸுக்கு போறதை விட உங்களுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறதுதான் அதிகமா இருந்திருக்கும். அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு உங்களை வந்து ஒரு டாக்டர் ஆகிறத வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணது நீங்க திருப்பி என்ன பண்ண போறீங்கன்னா மிக குறைஞ்சபட்சம் இது இங்க வந்து ரொம்ப நல்லபடியா படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம டெய்லி சாசம் வரலையா 4 to 5 hours கண்டிப்பா 4 to 5 hours படிச்சாதான் 5 hours படிச்சாதான் வந்து இந்த எம்பிபிஎஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் என்ன உதாரணமா சொல்றேன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த +1 +2 படிச்சிருப்பீங்க. பெரும்பாலான ஸ்கூல் வந்து +1ல வந்து லெசன் 3ல பார்த்தா ஹியூமன் அனாட்டமின்னு ஒரு இது இருந்திருக்கும். ஆனா நிறைய ஸ்கூல் வந்து அதை நீங்க என்ன நான் என்னோட ஜஸ்ட் நீங்க வர்றதுக்கு முன்னாடி என் பையன் இப்போ 3 இயர்ஸ் முன்னாடி படிச்ச புக்கை வந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேஜ் ஒரு 33 பக்கம் பார்த்தீங்கன்னா கையை படாமலே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா +1 பத்தி யாருமே வந்து கவலைப்படுறதுல அதுல ஒரு நல்லா டீட்டெயிலா வந்து எப்படி அனாட்டமின்னு இருக்கும். அதே மாதிரி +2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா 93 பக்கம் ஹியூமன் பிசியாலஜின்னு இருக்கும். ஆனா இதுல வந்து நிறைய படிச்சுட்டு உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட மற்றதுல படிச்சோம்னா ஈஸியா மார்க் எடுக்கலான்ட்டு அதை அரைக்குறையா படிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்கோர்ஸ் கிளாஸஸ்ல எடுத்து சொல்லி தருவாங்க. முதல்ல வந்து அந்த +1ல இருக்க உங்களுக்கு ஓவரால் ஒரு வியூ கிடைக்கணும்னா
+1ல இருக்கிற அந்த ஹியூமன் அனாட்டமியும் +2 இருக்கிற ஹியூமன் பிசியாலஜியும் ஓரளவுக்கு நீங்க வந்து இப்ப வந்து முன்னாடி வந்து எக்ஸாம்காக படிச்சது, இப்ப நாலேஜுக்காக இந்த படிப்புக்காக படிக்கணும்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு வந்து இது மாதிரி வந்து அது இருக்கும். கண்டிப்பா முதல்ல படிச்சீங்க. ஏன் இதை படிக்கணும்னு சொல்றீங்கன்னா, நீங்க ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ இல்ல குரூப் 1 தேர்வு எழுதுறீங்களோ கேட்டு பாருங்க. நீங்க அந்த குரூப் 1 வரைக்கும் எழுதுறவங்க பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் என்ன பாடம் படிச்சிருக்காங்களோ அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் நீங்க அதை மட்டும் படிச்சாவே பாத்தீங்கன்னா +1 நம்ம தமிழ் இது அப் டு குரூப் 1 வரைக்கும் வந்து பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சோம்னா வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன், ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா அந்த மெடிக்கல் டெக்னாலஜி எல்லாம் புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து அதையும் கூட இப்ப வந்து ரீசெண்டா நான் படிக்கிற புக்ஸ்ல பத்தி படிக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன் வந்து பத்தி ரொம்ப அழகா வந்து இறையன்பு வந்து ஜூனியர் எழுதிட்டு இருக்காரு, மனிதன் மாறிவிட்டான்னு சொல்லிட்டு. அது படிங்க, ஜஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓவரால் இப்பதான் ஒரு 5 வாரம் போயிருக்கு. நீங்க ஆனந்தவுடனுடைய வெப்சைட்ல போயிட்டு அதனுடைய ஒரு 760 வந்து அந்த டிஜிட்டல் வெர்ஷன் எல்லாமே இது மொபைல் போன் வந்து பண்ண வச்சிருக்கீங்க. அதுல எது பண்ணினா கூட உங்களுக்கு வந்து 1 இயர்க்கான பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து அது வந்து படிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றது. சப்போஸ் இவங்க வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா நல்லா சொல்லி தருவாங்க. அது எப்படி இன்ட்ரெஸ்டா சொல்லி தர்றது வந்து சுஜாதா எழுதின தலைமைச் செயலகம்னு ஒரு புக் இருக்கு. டோட்டல் இது வந்து ஃபுல்லா வந்து அனாட்டமில அப்கோர்ஸ் சொல்லி தருவாங்க. இருந்தாலும் கூட அந்த டெக்னிக்கல் டைம்லாம் போட்டு ரொம்ப குழப்பி இருக்கிறத வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப தரோவா வந்து சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தில் இப்பயே ஆனந்தவுடன்ல மருத்துவர் பூ சிவராமன் நிறைய பேருக்கு வந்து நீங்க நிறைய பேரண்ட்ஸ் நீங்க கூட படிச்சிருப்பீங்க. நலம் 360 முன்னாடி வேற ஒரு இது எழுதினாரு, இப்ப எழுதிட்டு இருக்காங்க. அது நம்மளுடைய நாட்டுடைய இது, நம்மளுடைய பாரம்பரியம். அது வந்து இங்கிலீஷ் மெடிசன் வந்து எப்படி வித்தியாசப்படுது, அந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இதை வந்து படிக்கலாம். தீஸ் ஆர் த பேசிக். தாண்டி இந்த புக்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த மருத்துவத்துறையில வந்து நல்லா எப்படி வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு வந்து ஒரு சிறந்த புத்தகம் வரும். கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய டைம் கிடைக்கிறப்ப இல்ல கண்டிப்பாவும் படிச்சுட்டு இதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து இங்க என்ன நார்மலா எல்லாரும் பண்றாங்கன்னா, காலைல 8:30 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்குது, 4:30 மணியோட வந்து கோர்ஸ் முடிஞ்சு போகுது. ஆனா அத மத்த படிப்பு படிக்கிறதுக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது வந்து ரியலா நம்ம இது வரைக்கும் வந்து பிராக்டிக்கலா எதுவுமே நம்ம பிராக்டிக்கலா ஜஸ்ட் லைக் கிராண்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். படிக்கிறதுக்கும் என்ன எங்க ஆக்டிவிட்டிஸ் செயல்படுதுன்றதுக்கு தெரியாமலே படிச்சுட்டு இருப்போம். இது வந்து உங்களை பத்தி, நம்ம உடம்பை பத்தி, நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி படிக்கக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான இது. ஸோ இதை படிக்கிறதுக்கு வந்து பேஷன்ஸ். 4:30 மணிக்கு முடிஞ்சு சார், ஈவன் ஃபர்ஸ்ட் இயர் நார்மலான போனோம்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பிரியன் பேராக்ளினிக் தான், செகண்ட் இயர்ல போலாம்னு சொல்லுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இயர் பத்தியோ இல்லை செகண்ட் இயர் என்ன படிக்கிறீங்கன்ற பத்தியோ கூட கிடையாது. ஒரு நல்ல ஹேபிட் உருவாக்கி, நான் ஒவ்வொரு பேட்சுக்கும் சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பா நீங்க இந்த பேட்ச் வந்து இதை வந்து கேட்பீங்க. ஏன் கேட்பீங்கன்றத வந்து நான் பின்னாடி சொல்றேன். கண்டிப்பா வந்து அந்த 4:30 மணிக்கு மேல வந்து பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. ஏன் ஹாஸ்டல்ல வந்து சேர்க்கணும்னு சொல்றாங்கன்னா, பெரும்பாலான வந்து மெடிக்கல் வந்து இது வந்து 24 மணி நேரமும் படிக்கிறது. உங்களுக்கு ஏதாவது புக்ல படிச்சுட்டு ஏதாவது டவுட் வந்தா நேரம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த பேஷண்ட்ஸ் வார்டுல நிறைய பேர் அட்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள போயிட்டு பார்க்கலாம். 4:30 இருந்து 8:30 மணி வரைக்கும், 9 மணி வரைக்கும், 10 மணி வரைக்கும் பார்க்கலாம். நீங்க ஐஐடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது ஐஐடியோ இல்ல ஆர்இசியோ சேர்ந்தவங்களாம் பாத்தீங்கன்னா, அங்க உள்ள லேப்லாம் பாத்தீங்கன்னா லேப் லைப்ரரிலாம் 24 hours இருக்கும். உங்களுக்கு cannot believe that. நான் ஒரு 2-3 தடவை விசிட் பண்ணவங்கள பாத்தீங்கன்னா, ஈவன் 10 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு விடியங்களும் 4 மணிக்கு கூட முதல் லேப்ல போய் ஸ்டூடெண்ட் லேப்லயும் சரி, லைப்ரரியும் சரி, இல்ல கம்ப்யூட்டர் சென்டர்லயும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்துட்டே இருக்காங்க. இங்க உங்களுக்கு கேசஸ் வந்து எக்கச்சக்கமா பிளாண்டியா இருக்குது. அப் டு 10 o'clock 11 o'clock வரைக்கும் கூட போகலாம். காலைல இன்னும் மார்னிங்ல கூட எழுந்து சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ப்ராக்டிக்கலா வந்து நீங்க படிக்கிறதையும் என்ன இருக்குதுன்றதையும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த டைமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. 4:30 மணியோட தான் அந்த டைம். அந்த நேரம்லாம் வந்து மொபைல் முடிச்சுட்டு ஃபேஸ்புக் பார்க்கறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டபடி அரட்டை அடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு டைம் நினைச்சிட்டு தான் மறந்துட்டு யூஸ்ஃபுல்லா. ஏன்னா இந்த 4 வருஷத்துல நம்ம படிக்கிறது தான் வந்து, இந்த 5 வருஷத்துல படிக்கிறது தான் வந்து உங்களுடைய லைஃப்ல நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்க, நீங்க என்ன மாதிரி வந்து உபயோகம் பண்ண போறீங்க அப்படின்றது இருக்குது. கண்டிப்பா வந்து இங்க இருக்கிற லைப்ரரி யூஸ் பண்ணுங்க. பெரிய நோட்ஸ் இது கிளாஸ் நடக்கிறாங்களா அதை மட்டும் விடாம எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு. ஒரு 2000-2500 ஜேர்னல்ஸ் இருக்கு. பிரிண்டட் ஜேர்னல்ஸ் ஒரு 150 ஜேர்னல்ஸ் இருக்கு. புக்ஸ் வந்து ஒரு 20,000 15,000 20,000 புக்ஸ் இருக்கு. என்னென்னலாம் உங்களுக்கு வேணுமோ நேரம் காலம் பார்க்காம, டைம் பார்க்காம லைப்ரரியில இல்லை ஹாஸ்பிட்டல்ல கெரியர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாஸ் பண்றது மட்டும் இல்லாம மிகச்சிறந்த ஒரு
மருத்துவராக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமஸ் டாக்டர் வேர்ல்டுல நம்ம இந்தியா லெவல்லையும் சரி தமிழ்நாடு லெவல்லையும் சரி நிறைய ஃபேமஸான வந்து பேர் சொல்லக்கூடிய டாக்டர்ஸ்கள் வந்து இருந்தாங்க. நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரங்கபர்ஷி, அந்த மாதிரி இருந்தாங்க. ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதெல்லாம் வந்து அதாவது வந்து ஒரு நோட்டபிள் ஃபிகர் வேர்ல்டு லெவலில் ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி உள்ள டாக்டர்களுடைய இது வந்து இல்லாம வந்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் இன்ஜினியரிங் துறையில பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து வேர்ல்டுல இருக்க எல்லா பெரிய நிர்வாகத்தையும் நடத்தக்கூடிய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. கூகுள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸை சேர்ந்த சுந்தர் பிச்சை தான் வந்து ஆண்ட்ராய்டுலையும் சரி இல்ல ஆண்ட்ராய்டு குரோமோடைய ஹெட்டா வந்து சீனியர் வைஸ் பிரின்சிபலா இருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த மைக்ரோசாப்ட்ல வந்து நம்ம ஆந்திராவை சேர்ந்த சத்ய நதலா தான் வந்து மைக்ரோசாப்ட் பில்கேட்ஸ்க்கு அப்புறம் அதோட சிஇஓ இருக்காரு. இப்படி இந்தியாவுடைய திறமை, இந்திய மாணவர்களுடைய திறமை, இந்தியாவில் இருக்க வேலை செய்யறவங்களுடைய திறமை வந்து உலகம் ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி மெடிக்கல் எஜுகேஷன்ல உலகம் பாராட்டக்கூடிய, உலகம் போற்றக்கூடிய அளவுல நீங்க வரணும். அந்த வர்றதுக்கான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாங்க உருவாக்கி கொடுப்போம். உலகத்துல இருக்கிற அதாவது என்ன ஒரு 5 ஆண்டுகால காலம் முடிச்சுட்டு போறதுக்குள்ளேயே இந்த கல்லூரி நிறுவனமானது நேஷனல் லெவல்ல ஒரு மிக சிறந்த ஒரு நிறுவனமா வரும். அனதர் 10 வருஷத்துல வந்து உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு இதுவா கொண்டு வரதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கோம். சோ ஒரு கல்லூரிக்கு பேர் எப்படின்னா எப்படி வந்து சொல்லி தராங்க, அங்க படிச்சவங்க எந்த லெவல்ல பெரியவங்களா ஆயிட்டு போறாங்க அப்படின்றதுதான் வந்து முக்கியம். அதே மாதிரி ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து அப்போ நிறைய பேட்சஸ் இப்போ 8th பேட்ச் முடிஞ்சிருக்கு. இதுல வந்து அப்டு அந்த மொத்தம் யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து மொத்தம் 15 சப்ஜெக்ட் 15 சப்ஜெக்ட்ல 11 ரேங்க் வரைக்கும் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வந்து வந்தாச்சு. ஸோ இந்த பேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்றது உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது 2 கோரிக்கை. ஏன் இதை வந்து நான் ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்க்கறேன்னா, இப்போ நம்ம கிட்ட நீங்க சேர்ந்துக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 99%, ரொம்ப குறைச்ச மார்க்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் சேர்த்த 9 பேட்ச்ல ரொம்ப அதிக அளவு மார்க் எடுத்து சேர்ந்திருக்க பேட்ச் வந்து இந்த பேட்ச். ஸோ உங்களுடைய எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய திறமை இருக்கு, மிகப்பெரிய நல்ல ஒரு அறிவு இருக்கு, நல்லா பெருசா வரணுன்றக்கூடிய உத்வேகம் இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நான் எதிர்பார்க்க ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவோம். இந்த பேட்ச்ல உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் இயர்ல 100% ரிசல்ட் இன்ன வரைக்கும் அச்சீவ் பண்ணல. ஸோ 100% ரிசல்ட். அப்புறம் இந்த 15 ரேங்க் நான் அச்சீவ் பண்ணல. டே 1ல இருந்து படிச்சுட்டு இந்த 11 வந்து 15 பண்ணிட்டு எங்க பேட்ச் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரௌடா பார்க்கக்கூடிய 15லயும் உள்ள 15 சப்ஜெக்ட்லயும் உள்ள கோல்டு மெடல். இது 2ஐயும் கண்டிப்பா உங்களால முடியும். உங்களால நீங்க வந்து இங்க பார்த்து நீங்க சொல்லி தர மாதிரி எங்க ஸ்டாஃபுங்க டாக்டருங்க சொல்லி தர மாதிரி பண்ணீங்கன்னா இந்த கல்லூரிக்கு மட்டும் இல்ல இந்த புதுவை மாநிலத்திலே ஒரு ட்ரெண்ட் செட்டரா வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை ரெக்வஸ்டா உங்களோட கிடைக்கிறேன். கண்டிப்பா முடியலையா? கண்டிப்பா வந்து உங்களுடைய கோஆபரேஷனோட ஃபேக்கல்டியோட சப்போர்ட்டோட இதை வந்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்றது உங்க சார்பா நான் வந்து சாருக்கு வந்து சொல்றேன். அதுக்கு அடுத்தது வந்து முக்கியமா நான் சொல்றது வந்து அடுத்தது வந்து பேரண்ட்ஸ் வந்து மிக முக்கிய ரோல் வந்து இதுல பிளே பண்ணணும், வந்து படிக்கணும் அப்படின்றத. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே தெரியும் அவங்க எவ்வளோ வந்து கேர் எடுத்துட்டாங்க, எப்படி வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை வருஷம் அவங்களுடைய கூடவே ஓடிருக்காங்க, எத்தனை வருஷம் தூக்கம் இல்லாம காலையில இவங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சு இவரு நான் தூங்கிட்டே இருப்பாரு, இவரு மட்டும் டீ போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன டீ குடிச்சாலும் மோத்த கடனாலும் படுத்து தூங்கிட்டு இருக்க கூட இவரு முழிச்சிருந்து அப்பா அம்மா முழிச்சிருந்து மிக கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு பேரண்டோடைய சைக்காலஜினா நாங்க லாஸ்ட் இந்த காலேஜ் மட்டும் தான் மெடிக்கல் மட்டும் எல்லா இன்ஜினியரிங் கலைஞரும் சரி அது நர்சிங் கலைஞரும் சரி +2 முடிக்கிற வரைக்கும் ரொம்ப வந்து கேரா இருப்பாரு, ரொம்ப அக்கறையா இருப்பாரு. +2 முடிச்சிட்டோம்னா நம்மளுடைய பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒரே நேரத்துல இந்த நீங்க சினிமாவில் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் படம் இருக்கும். 2.5 மணி நேரத்துல வில்லன் வந்து ஃபைட் பண்ணிட்டே வருவாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து டக்குன்னு திரும்புவாரு, அப்படியே தெரிஞ்சிருவாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. காலேஜுக்கு வந்துன்னா பையனுடைய படிப்போ இல்ல பொண்ணுடைய பொறுப்போ வந்து நம்மளது கிடையாது, அது காலேஜோட பொறுப்புன்னு சொல்லிட்டு முழுக்க அப்படியே விட்டுட்டு அவர் வந்து காலேஜ் பார்த்துட்டு சொல்லி போயிடுவாரு. ஆக்சுவலா அது கிடையாது. என்ன முக்கியமா அப்படின்னா ஜெனரலா வந்து பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறது அப்படி. ஆனா இங்க வந்து ஒவ்வொரு உங்களுடைய கோஆபரேஷனோட தான் நம்மளுடைய குழந்தைங்க பையனோ பொண்ணோ நல்லா வளரக்கூடிய இது.
இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப மதர்ஸுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போடா இருந்தாலும் 4 வருஷம் 3 வருஷம் டிவி இல்லாம இருக்குது, என்ன பூரா கரெக்டா நம்ம தெய்வம் மகளையும் வாணிராணி கரெக்டா உருப்படியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து ஓகே, நம்ம நியூஸ் சேனல்லையும் ஆதித்யா சேனல்லையும் பார்த்து நல்லபடியா படிக்கலாம் படுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா இருக்கு பாருங்க. ஆனா அதோட சேர்ந்து குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் டெஸ்ட் 8 டெஸ்ட் வைப்பாங்க சொன்னாங்க இல்லையா, 8 டெஸ்ட் வச்சு வீட்டுக்கு வந்து மார்க் அனுப்புவாங்க. அதுல 2 தான் இருக்கு. ஒண்ணு வந்து மார்க்ஸ் 3 சப்ஜெக்டோட மார்க், அடுத்த வருஷம் வரக்குள்ள சப்ஜெக்டோட இது மாறும். அதுக்கப்புறம் அட்டனன்ஸ் 85% கம்மியா இருந்தா ஏன் அட்டனன்ஸ் குறைஞ்சிருக்கு? இப்படி நீங்க பாத்துங்க. 85% வந்து யூனிவர்சிட்டி மேண்டேட்டரி. அவர் இங்கதான் படிச்சுட்டு இருக்காரு, இங்க ஹாஸ்டல்ல தான் இருக்காரு. எக்ஸப்ட் என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா வித் ஒரு நாலேஜ் ஒன்னா அவர் வராம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நாள் அட்டனன்ஸ் குறைஞ்சாலும் ஏன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு பீரியடுக்கு போகாம இருக்கலாம். அந்த பேப்பர் எடுத்துவாங்க. எவ்வளவு பெரிய பிஸியஸ்ட் பேசினாலும் சரி, எவ்வளவு வேலையே முடியலனாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை இல்ல 3வது சனிக்கிழமை காலேஜ் நடந்துட்டு தான் இருக்கும் வேலை இருந்ததுன்னா. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கும் வந்து சாட்டர்டே வந்து லீவு. அப்ப வரக்குள்ள நீங்க வந்து கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை வந்துருங்க. கிராமத்து பரம்பரை தான் 2 விஷயத்துக்காக நீங்க அதை முடிவு பண்ணலாம். அந்த கம்புக்கும் களை வெட்டின மாதிரி ஆச்சு, பையனுக்கும் பொண்ணு பார்த்தா மாதிரி ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பையனை பொண்ணை பார்க்கறதுக்காக முக்கியமா நீங்க வாங்க. பார்க்கற விஷயம் அப்படியே அந்த டைரக்டரை பாருங்க, ஹெச்ஓடிஸை பாருங்க. பார்த்துட்டு என்னென்ன மார்க் நல்லா படிச்சிருந்தாலும் கூட என்ன நல்லா படிக்கிறது, எப்படி மார்க் கம்மியா இருந்தா கூட ஏன் மார்க் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஹெச்ஓடிஸ் டைரக்டரை பார்த்துட்டு அந்த ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு பையனோ பொண்ணோ வந்து கிட்ட நின்று பார்த்துட்டு எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்டுங்க. வீட்டுல இருந்து, ஏன்னா முதல்ல பையன் இங்க வந்து சொல்றது வந்து இங்க காலேஜுக்கு வந்த உடனே அவரு மைண்ட்ல இருக்குதுன்னா பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு முடிவு வந்தாரு. அப்புறம் முதல்ல ஏதாவது உண்மையே மறைக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் சின்னதா பொய் சொல்ல ஆரம்பிப்பாரு. நிறைய நேரம் போன்ல பேச ஆரம்பிப்பாரு. இந்த 4 தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காலேஜஸ்ல அனாட்டமி பிசியாலஜி கத்துக்கிறாரோ இல்லையோ இதை வந்து கத்துப்பாரு. அதை வளர விடாம உங்களுடைய டெய்லியும் அவங்களுடைய ஃபாலோப்போ இல்லை மாசம் வந்தோ பார்த்து உங்களுடைய கேட்டுட்டு எப்படி படிக்கிறாங்க, எந்த மாதிரி படிக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1-2 டெஸ்ட்டுக்கு விடுங்க. மார்க் கம்மியா இருக்கு இல்லை கொஞ்சம் மார்க் வரலன்னா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். சீரியஸ், பட் அவங்களுக்கு கொடுக்கணும் டைம். ஏன்னா இது மெடிக்கல் வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி பார்த்துட்டு 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் மட்டும் படிக்கிறது கிடையாது. எல்லா புக்கும் படிச்சு ஆகணும். இதுல வந்து செலக்ட் பண்ணி படிக்க முடியாது. ஏன்னா டாக்டர்ன்றது வந்து கையை மட்டும் விட்டு இல்லை கண்ணை மட்டும் விட்டு காது மட்டும் படிச்சுட்டு போகிறது கிடையாது. புக்ஸ் கண்டிப்பா வந்து +2 இருந்த புக்ஸை விட +2 2 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு வந்து கூட இருக்கும். அதுவும் 8 மாசத்துல படிக்கணும். அதுவும் தெரியாத டெக்னாலஜியா வந்து எது படிக்கணும். ஸோ அதுக்கு எஃபர்ட் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் 1 or 2 எக்ஸாம்ல வந்து மார்க் வேணா கம்மியா இருக்கலாம். அதை பத்தி என்னன்றதால கேட்டு மட்டும் விட்டுட்டு தேர்ட்ல இருந்து ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து கேளுங்க. இஸ் ரெஸ்பான்சிபிள், அந்த பொண்ணோட ரெஸ்பான்சிபிள், பையனுடைய ரெஸ்பான்சிபிள் கேட்டுட்டு உங்களுடைய தொடர்ச்சியான மானிட்டரிங். அதே மாதிரி கல்லூரி இவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொண்ணும் பையனும் நல்லா படிக்கிறது. அப்புறம் காலேஜ் சைட்ல நாங்க கொடுக்குற மானிட்டரிங் அது மாதிரி சொல்லி தர இது. அதுக்கு மேல நம்ம எல்லாருக்கும் மேல எல்லாம் உள்ள மனக்குழுடைய அருள் ஆசி இந்த 4ம் எல்லாம் சேர்ந்துட்டு இந்த படிக்கிற பையங்களும் சரி மாணவிகளும் சரி உலகத்துல மிக சிறந்த ஒரு மருத்துவரா வர்றதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.